ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டிடெக்ஷன் ப்ரிப்ரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் 7th ஸ்டாண்டர்டில் உள்ள அளவியல் அப்படிங்கிற சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அளவியல் சாப்டரில் எடுத்துக்காட்டு கணக்கு ப்ளஸ் பயிற்சி வினாக்கள் டோட்டலாக சேர்ந்து ஒரு 15 கணக்கு பார்க்க போகிறோம். இந்த 15 கணக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஷினை மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் எடுத்துக்காட்டு 2.2ல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இணைகரத்தோட பரப்பளவு. ஸோ ஃபஸ்ட்டு இணைகரத்தை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சாய் சிதறத்தை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இது ஒரு கணக்கு. அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.3ல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவு கொண்ட இணைகரத்தின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு கணக்கு. அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 2.4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 2.5 ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயிற்சி 2.1ல் பாருங்கள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், பாருங்கள் 4வது சம் பாருங்கள். ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து புதிய இணைகரத்தின் பரப்பளவு காண்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு ப்ளஸ் பயிற்சி வினாக்கள் உள்ள எல்லா கணக்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ பார்த்துருவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணையரம் ஒன்றின் பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இணையகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இணையகரத்தோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இணையகரத்தோட ஷேப்பு வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும், ஒரு இணையகரம் இருக்கும், ரைட்டா? ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கங்கிறது 10 மீட்டர், அதை எழுதிக்கலாம், ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் அப்படிங்கிறது என்னது, உயரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ உயரங்கிறது 7 மீட்டர், ரைட்டா? அப்போ அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்போ பாருங்கள், அப்போ பரப்பளவு அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவு ஈக்குவல் டு உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். ஸோ அப்போ உயரத்தையும் அடிப்பக்கத்தையும் நம்ம பெருக்கணும், என்ன கிடச்சிடும், நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். அப்போ உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயரத்தில் 7 மீட்டர், அப்போ 7 போட்டுக்கலாம். இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10, ஓகேவா? அப்போ 7 இன்ட்டு 10 எவ்வளவு, 70. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்போ 70 சதுர மீட்டர் தான் ஆன்சரு. அப்போ 70 சதுர மீட்டர் அப்படிங்க எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணையகரத்தின் அடிப்பக்க அளவு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அடிப்பக்கம் கொடுத்துருந்தாங்க, உயரம் கொடுத்துருந்தாங்க, பரப்பளவு கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பரப்பளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கத்தோட அளவு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ரொம்ப ஈஸியானதான், அதே மாதிரியே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இணையகரத்தோட ஷேப் நம்ம உங்களுக்கு தெரியலைன்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் ஒரு இணையகரத்தோட ஷேப்பு, சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது அடிப்பக்கம் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், சரியா? ரைட்டு.
உயரம் வந்து குடுத்துருக்காங்க. உயரம் வந்து எவ்வளவு? 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பரப்பளவு 52 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்க. சரியா? இப்ப நம்ம அடிப்பக்கம் தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? ரைட்டு. ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஃபார்முலா என்னது? பர பரப்பளவு ஈக்குவல் டு என்ன வரும்? உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, பரப்பளவு தெரியும். பரப்பளவு எவ்வளவு? 52 கொடுத்துருக்காங்க. இப்போ பரப்பளவுக்கு நேரம் 52ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? உயரம் தெரியும். உயரம் இல்லையா? எவ்வளவு? உயரம் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உயரத்துக்கு நேரம் 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடிப்பக்கம் தான் தெரியாது. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ எக்ஸ் அந்த பக்கமே இருக்கட்டும். எக்ஸ் அந்த பக்கம் இருக்கட்டும். இந்த இந்த 4 மட்டும் இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ அந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கா? அப்போ இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும்? வகுத்தல்ல வரும். அப்போ 52 வகுத்தல் 4. அப்போ 52 வகுத்தல் 4 அடிச்சீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? எப்படி அடிக்கலாம்னா எப்படி அடிக்கலாம்? 4ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கலாம். ஓர்நாங் 4. இங்கே ஓர்நாங் 4 மிச்சம் 1. அப்போ 12 முன்னாங்க 12. சரியா? அப்போ ஆன்சர் என்னன்னா 13 தான் ஆன்சராக இருக்கணும். இப்போ 13 ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? இருக்கு. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். 13 சென்டிமீட்டர். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாக மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு இணைகரம் இருக்கு. அது அடிப்பக்கத்தை வந்து 2 மடங்காக மாத்துறாங்க. உயரத்தை வந்து பாதியாக மாத்துறாங்க. அப்போ இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ ஒரு இணைகரத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இணைகரம் இருக்கிறதா என்ன பண்ணிக்கோங்க? இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய எல்லா பக்கத்தையும் நான் என்ன எடுத்துக்கிறேன்? 1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இங்கே இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. இப்போ எல்லா பக்கமும் என்ன ஒன்று? 1ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ அடிப்பக்கங்கிறது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அடிப்பக்கம்னு சொல்லுவோம். அப்போ அடிப்பக்கத்தை என்ன பண்ணுறாங்க? 2 மடங்காகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மடங்குன்னா என்ன பண்ணணும்? பெருக்கிக்கணும். அப்போ 2 மடங்கா? அப்போ 2ஆல் பெருக்கணும். அப்போ 1 இன்ட்டு 2. அப்போ என்ன ஆகும்? 2. அப்போ அடிப்பக்கம் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ உயரம். அப்போ எதை வந்து நம்ம உயரம் சொல்லுவோம்னா இதை தான் உயரம் சொல்லுவோம். ரைட்டா? அப்போ உயரத்தை என்ன பண்ணுறாங்க? பாதியாக மாற்றுறாங்க. அப்போ உயரத்தை நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? 1ன்னு வச்சுருக்கோம். அப்போ 1ல் பாதி அளவு அரை. அப்போ 1/2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுங்கன்னா பரப்பளவு. ஓகேவா? அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு பரப்பளவோட ஃபார்முலா என்னது? உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். ரைட்டா? ரைட்டு. இப்போ உயரம் வந்து எவ்வளோ இருக்குது நமக்கு? 1/2. ஓகே. இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு? 2. அப்போ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்குது? 1. அப்போ 1ன்னு இருந்துச்சுன்னா என்னது? நமக்கு என்ன இருக்குன்னா என்னது? அப்படியே தான் இருக்குது. மாறாது. மாறாது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா மாறாது. இப்போ மாறாதுங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மாறாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தைப் போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. இப்போ 3வது கொஸ்டின் போட்டோம்லே அதே மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இணைகரத்தை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு இணைகரம் இருக்குன்னு வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உயரம் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் வந்து கொடுக்கல. அடிப்பக்கத்தை கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ உயரம் நமக்கு தெரியும் எத்தனை? 8. அதை போல் 3 மடங்கா? அப்போ 3 மடங்குனா மடங்குனாலே பெருக்கணும். எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ 3ஆல் பெருக்குனா 3ஆல் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரட்டை இரட்டை 16, மூவட்டை 24. அப்போ 24 அடிப்பக்கங்கிறது 24 வச்சு போட்டால் நமக்கு ஆன்சரு. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஃபார்முலா என்னென்னா பரப்பளவு ஈக்குவல் டு பரப்பளவு ஈக்குவல் டு உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். சரியா? ரைட்டு. இப்போ பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். உயரம் எவ்வளோன்னா எவ்வளவு? 8 சென்டிமீட்டரு. அடிப்பக்கம் எவ்வளவு? 24. ஓகே. அப்போ 24யும் 8யும் பெருக்குனா நமக்கு ஆன்சரு.
அப்போ 24 8 பேருக்கு எவ்வளவு? ஒரு 8 8 16 3 24 4 32. அப்போ 32னா 2 இது மிச்சம் 3. ஒரு 8 2 16 16 + 3 19. அப்போ 192. இதான் ஆன்சரு. ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, 192 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கு? ஆப்ஷன் பியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சர். 192 சதுர சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர். மேலும் அதன் அடிப்பக்கம் இங்கே வீரத்தின் இருக்கு, அது வீரம் கிடையாது, டைப்பிங் மிஸ்டேக்கு. அங்கே என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்? உயரம்னு வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? உயரம். ஓகேவா? உயரம். ஓகே. ஸோ அப்போ உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சர் கூட இந்த 15 பெருக்குனா நமக்கு ஆன்சரு. ஓகேவா? ரைட்டு. ஸோ நீங்களே கூட போடலாம். இப்போ ஆன்சர் போடுறத எப்படி போடுறேன்னு பாருங்கள். நீங்களும் என்ன பண்ணுங்கள், சைடு பை சைடாக போட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பரப்பளவோட ஃபார்முலா என்னதுன்னா, என்னது? பரப்பளவு ஈக்குவல் டு உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். ரைட்டா? ரைட்டு. இப்போ உயரம் வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு? 14. ஓகே, இன்ட்டு போட்டுக்கிறோம். அடிப்பக்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? அடிப்பக்கம் வந்து டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உயரம் வந்து எவ்வளவு? 14. அப்போ 14 கூட 8 கூட்டிக்கணும். கூடுதல்னா கூட்டிக்கணும், மடங்குனா பெருக்கணும், அவ்வளோதான். சரி, அப்போ 14 கூட 8 கூட்டணும்னா 22. ஓகேவா? இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு ஆன்சரு. அப்போ ஃபஸ்ட்டு 22யும் 14யும் நம்ம பெருக்கி வச்சுக்கிறோம். அப்போ 22யும் 14யும் நம்ம பெருக்குனா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. அப்போ 22 14 பெருக்குனோம்னா 4 2 8. அடுத்து வந்து 4 2 8 88. அடுத்து வந்து 1 2 1 2. அப்போ கூட்டுங்க 8 0 மிச்சம் 1 3 308. ஓகேவா? ஸோ அப்போ பரப்பளவு நமக்கு என்ன வந்திருக்குன்னா 308 வந்திருக்கு. ஸோ அப்போ பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 308 அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது கிடையாது ஆன்சரு. ஓகேவா? அவங்க வந்து என்னது, சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் எவ்வளவு செலவாகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 308 கூட 15 நம்ம என்ன பண்ணோம்? பெருக்கணும். அப்போ 15 பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்னஞ்ச 40க்கு 0 மிச்சம் 4. அந்த 4 அப்படியே இங்கே போட்டுக்கலாம். அதுக்கடுத்து முடிஞ்சா 15 1540 வருதா? அதுக்கப்புறம் 308 கூட ஒன்றா பெருக்குனா 308 தான். அப்போ அந்த 308 அப்படியே போட்டுக்கிறோம். 8 0 3 கூட்டுங்க. 0 12க்கு 2 மிச்சம் 1 5 + 1 6 3 + 1 4 4000 எவ்வளோ வருது? 4620. ஸோ அப்போ 4620 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 4620 இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4620. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போது அடுத்தடுத்த பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த பக்கத்தோட சென்டிமீட்டர் கொடுத்தாங்க 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி அடுத்த பக்கத்தோட சென்டிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. அடுத்தடுத்த பக்கங்கள் என்ன அர்த்தம்? பக்கத்து பக்கங்கள்னு அர்த்தம். சரியா? அப்போ இது 5ஆக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இதுவும் என்னதான்? 5 தான். அப்போ இது 6ஆக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இது 6 தான். ரைட்டா? இப்போ சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவு அப்படின்னா இந்த ஸ்கொயரை அப்படியே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நிப்பாட்டணும். அப்படியே ஒரு சுற்றுங்க, அவ்வளோதான். ரைட்டா? இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அப்படியே சுற்றி இப்படி வரணும், அவ்வளோதான் சுற்றளவு. ரைட்டா? அப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ? 6 + 5 எவ்வளோ? 11. 11 + 6 17. 17 + 5 22.
அவ்வளோதான். எவ்வளவு அப்போ 22 சென்டிமீட்டர். அதான் ஆன்சரு. அப்போ 22 சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். கொஸ்டின் படிக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும், அப்போ அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அப்போ அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ அடிப்பக்கமும் உயரமும் எப்படி கொடுத்துருக்காங்க, விகிதத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிப்பக்கம் எழுதிக்கோங்க, அடுத்து உயரம் எழுதியாச்சா? எழுதியாச்சு. இப்போ அடிப்பக்கம் எவ்வளோ, ஃபஸ்ட்டு இருக்கிறது அடிப்பக்கம், அப்போ எவ்வளவு 7, அந்த விகிதத்தை அப்படி எழுதணும். அப்போ 7. ரெண்டாவது என்ன இருக்குது, உயரம் இருக்கு இல்லையா? அப்போ உயரத்தோட விகிதம் 3 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, கீழே ஒரு உயரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 45. அப்போ அந்த உயரத்துக்கு கீழே 45 எழுதிக்கோங்க. ரைட்டா? அப்போ நமக்கு உயரம் வந்து என்ன இருக்குது, 2 அளவுகள் இருக்குது, 3 இருக்குது, 45 இருக்குது. அடிப்பக்கத்து வந்து ஒரே ஒரு அளவு தான் கொடுத்துருக்காங்க, 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும், அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே கிராஷாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ கிராஷாக மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், 7 இன்ட்டு 45 டிவைடட் பை 3 போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த எக்ஸ் கிடச்சிரும். ரைட்டா? இப்போ சுருக்கிடலாம். இதை சுருக்கணும்னா 1 3 3, இதில் 1 3 3 மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போட்டிங்கன்னா 15 அப்போ 3 15, அப்போ 15. அப்போ மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது, 7 இருக்குது, 15 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7ஐயும் 15ஐயும், அப்போ 15ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 5 35க்கு 5, மிச்சம் 3, 1 7, 7 + 3 10, அப்போ 105 அப்படின்னு வருது இல்லையா? அப்போ எக்ஸ் வந்து 105ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் வந்து இந்த இடத்துல அப்போ எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 105 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 105. இப்போ நமக்கு பாருங்கள், அடிப்பக்கம் தெரியும், உயரமும் தெரியும், தெரியும் இல்லையா? அப்போ அடிப்பக்கம் எவ்வளவு, 105, உயரம் எவ்வளவு, 45. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறோம், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, பரப்பளவு = உயரம் இன்ட்டு அடிப்பக்கம், உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். இப்போ உயரம் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 45, அடிப்பக்கம் எவ்வளவு, 105. இது ரெண்டையும் பெருக்க நமக்கு ஆன்சரு. சரியா? அப்போ 105ஐயும் 45ஐயும் என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 105 டிவைட் பெருக்கல் 45, 5 25க்கு 5, மிச்சம் 2, அந்த 2 அப்படியே இங்கே போட்டலாம், 5 5, அப்போ 525 வருது. அடுத்து 4ஆல் பெருக்கும்போது 5 25க்கு 5, மிச்சம் 2, அந்த 2 இங்கே போட்டலாம், 5 5. சரியா? ரைட்டு. இப்போ கூட்டணும்னா 5 7 7, சரி இங்கே கொஞ்சம் தப்பாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். என்ன பாருங்கள், மறுபடியும் முதல்ல மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் எதில் மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா 105 டிவைட் பை 45 தானே? ரைட்டு. 5 25க்கு 5, மிச்சம் 2, அந்த 2 அப்படியே போட்டலாம், 5 5, அப்போ 525. அடுத்து 4ஆல் பெருக்கும்போது 4 5 20, நாங்கள் 25 போட்டேன், அதான் தப்பு. சரியா? அப்போ 4 5 20, 0, மிச்சம் 2, அந்த 2 அப்படியே போட்டலாம். அடுத்து 1 4. இப்போ கூட்டினோம்னா 5 2 7 4. அப்போ ஆன்சர் என்னென்னா 4725. இதான் ஆன்சராக இருக்கணும். யூனிட் என்ன வரும்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் யூனிட். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், 4725 ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 4725ங்கிற ஆப்ஷன் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இங்கே வந்து யூனிட் இல்லை, யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. ஒரு இணையத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர். இப்போ அடி உயரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 சென்டிமீட்டர். குத்து உயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணையத்தின் பரப்பளவு காண்க, பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா?
அப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். உயரத்தையும் குத்து உயரத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு. உயரம் அளவு 9, குத்து உயரம் அளவு 5. இப்போது 55 45. ஸோ அப்போ 45 ஆன்சர். 45 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டருங்கிறது ஒரு மூளை விட்டம், அடுத்து 9 சென்டிமீட்டருங்கிறது இன்னொரு மூளை விட்டம். அப்போ இரண்டு மூளை விட்டங்களுடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மூளை விட்டத்தோட அளவு 6, ரெண்டாவது மூளை விட்டத்தோட அளவு 9 சென்டிமீட்டர். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பரப்பு காண்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சரு. அப்போ ரெண்டையும் பெருக்குனா 6 × 9 டிவைட் பை 2. இப்போ கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும், 1 2, 3 6. அப்போ 9 3 பெருக்குனா 9 3 27. இப்போ 27 தான் ஆன்சரு. ஆனால் 27ங்கிற ஆப்ஷனில் இல்லை. அப்போ ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா 27 சதுர சென்டிமீட்டர் இருந்தால் கரெக்டு. சரிங்களா, அப்போ மூளை விட்டுன்னு கொடுத்துருந்தாலே என்ன வந்துடும், நம்ம ரெண்டு அளவுகளையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ இதே மாடல் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. அப்போ பரப்பளவு கேட்டாலே என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடியதை மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ பக்கம் எவ்வளவு 4, உயரம் எவ்வளவு 3. அப்போ 4 3 பெருக்குனா எவ்வளவு, 4 3 12. அப்போ 12 சதுர சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், ஒரு செகண்டில் என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். பரப்பளவு 96 சதுர மீட்டர். அப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ரைட்டா, யூஸ்வலாக என்ன கேட்பாங்கன்னா பரப்பளவு தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே பரப்பளவே கொடுத்துட்டாங்க. பரப்பளவு 96 சதுர மீட்டர், பக்க அளவில் 24 மீட்டர். அதாவது பக்க அளவு எவ்வளோனா 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பரப்பளவு 96 சதுர மீட்டரு, அடுத்து வந்து பக்க அளவு வந்து 24 மீட்டரு கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா உயரம் கொடுத்துருவாங்க, அடிப்பக்கம் கொடுத்துருவாங்க. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடச்சிரும், பரப்பளவு கிடச்சிரும். ஆனால் இங்கே வந்து பரப்பளவு கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ரைட்டு, சாரி, பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அடுத்து வந்து இந்த பக்க அளவு கொடுத்துட்டாங்க, உயரத்தை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்னென்னா ஆப்ஷன்லேயே போகணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பெருக்கி பார்த்தா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 எடுத்துட்டு இந்த 2ஐயும் இந்த 24ஐயும் பெருக்குனா எவ்வளோ வரும், 24 × 2 எவ்வளோ வரும், 48. அப்போ 48ங்கிறது பரப்பளவு கொடுத்துருக்காங்களா, இல்லை, பரப்பளவு 96. அதாவது இந்த ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 24ஐயும் இந்த 4ஐயும் வச்சு பெருக்கிறேன். அப்போ பெருக்கின 4 16 6, மிச்சம் 1, 4 4 2 8, 8 + 1 9, 96 வந்துருச்சா. அப்போ 96ங்கிற எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பரப்பளவு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 மூலை விட்டங்கள் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மூலை விட்டங்கள் கொடுத்துட்டாலே என்ன பண்ணும், ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு வச்சு. 2 மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மூலை விட்டத்தோட அளவு என்னது 8 சென்டிமீட்டர், இன்னொரு மூலை விட்டத்தோட அளவு 8 சென்டிமீட்டர் தான். அப்போ ரெண்டையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ 8 × 8 அங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஒரே அளவு தான். அப்போ 2 மூலை விட்டங்களுங்கும் போது ஒரு மூலை விட்டத்தோட அளவும் 8 தான், இரண்டாவது மூலை விட்டத்தோட அளவும் 8 தான். அப்போ 8 × 8 ÷ 2. ஓகே, இதை கேன்சல் பண்ணால் 2 2, 4 2 8, என்னங்க 32. அப்போ 32 தான் ஆன்சர். 32 இங்கே இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். 32 சதுர சென்டிமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரைட்டு. இப்போ வந்து நமக்கு ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னொரு மூலை விட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் போக போகிறோம். சரியா, ஓகே. அப்போ இன்னொரு மூலை விட்டத்தை கண்டுபிடிச்சி ரெண்டையும் பெருக்கி 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு அந்த பரப்பளவு 100 வரணும். சரியா, அவங்களே பரப்பளவு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஓகே, அப்போ இந்த இருக்கு பாருங்க, பரப்பளவு 100ன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு மூலை விட்டம் 8ன்னு கொடுத்துட்டாங்க,
இன்னொரு மூலை விட்டம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? அப்போ நமக்கு 2 மூலை விட்டம் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? 2யும் பெருக்குவோம், 2ஆல டிவைட் பண்ணுவோம். ஒரு மூலை விட்டம் தெரியும். அப்போ இன்னொரு மூலை விட்டத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷனையே ஒண்ணொண்ணா செக் பண்ண போறேன். அவ்வளோதான் ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 10 இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து எடுத்துட்டு நான் செக் பண்ண போறேன். அப்போ ஒரு மூலை விட்டம் 10 ஆகும். இன்னொரு மூலை விட்டம் நமக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 8. அப்போ 2யும் பெருக்கி 2ஆல டிவைட் பண்ணால் நமக்கு 100 வந்துச்சுன்னா கரெக்டு. சரியா? இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு நாங்க 4, சரி ஒரு ரெண்டா 2, 4 2 8. அப்போ 10 4 பேருக்கா 40 வருது. அப்போ வரல, 100 வரல. இப்போ இது தப்பு. ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 25. சரியா? ஸோ இப்போ 25 வச்சு என்ன பண்ண போறேன், நான் செக் பண்ண போறேன். 25 வச்சு செக் பண்ண நம்ம கரெக்டாக வரும். பாருங்க, ஒரு நிமிஷம் இதை erase பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ 25 அப்படிங்கிறது ஒரு மூலை விட்டம் நான் எடுத்துக்கிட்டேன்னா, இன்னொரு மூலை விட்டத்தை 8ன்னு எடுத்துக்கிறேன். அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ரைட்டா? 2யும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வரணும், 100 வரணும். சரியா? ரைட்டு. இப்போ ஒரு ரெண்டா 2, 4 ரெண்டா 8. அப்போ 25யும் 4யும் பெருக்குனா 4 25 100 வந்துருச்சா பரப்பளவு? அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 25 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 14வது கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்கலான்னா, இப்போ 7th அளவியலில் ஒரு 15 சம்மு 14 சம்மு பார்த்துட்டோம். அடுத்து 8th அளவியலில் என்ன பார்க்க போகிறோம், சம்மு வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த வந்து மேக்ஸில் வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 14 ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். என்னென்னு பாருங்கள். பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூலை விட்ட அளவு கொடுத்துட்டாங்க 32 சென்டிமீட்டர். அளவு கொண்ட சாய் சதுரத்தில் மற்றொரு மூலை விட்ட அளவு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் போட்டிருக்கேன். அதே மாடலை வச்சு இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, ஹோம்ஒர்க்காக போடுங்க. அதாவது ஒரு மூளை விட்ட அளவு கொடுத்துட்டாங்க. இன்னொரு மூளை விட்ட அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஆப்ஷன்லேருந்து என்ன பண்ணுங்கள், போட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது பரப்பளவு 128 வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் 8th அளவியல் பார்க்கலாம்.